அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் சிவசங்கரி எழுதிய 47 நாட்கள் கதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்று பாகம் 3, கதாநாயகன் அறிமுகம். கதாநாயகன் அறிமுகம் பார்க்கலாமா? இவனும் ஆதிச்சநல்லூருக்கு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன கிராமத்துல அந்த பகுதியிலேயே பிறந்து வளர்ந்த பையன்தான். நல்லா படிச்சவன். ரொம்ப வசீகரமா இருப்பான். இனிக்க இனிக்க பேசுவான். எல்லாருக்கும் அவன்ட்ட பேச பிடிக்கும். அவன் தன்னுடைய திறமையால மஸ்கட்ல வேலை வாங்கி முதல்ல மஸ்கட்க்கு தான் போனான். அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு வந்துட்டான். 5 வருஷமா அமெரிக்கால இருக்கான். ஏன் அவன் 5 வருஷமா கல்யாணமே வேணான்னு சொன்னான்? ஏன்னா, அமெரிக்கால பல பெண்களோட அவனுக்கு பழக்கம் இருந்துச்சு. அப்படி அவன் பழகிய ஒரு பெண் தான் லூசி வில்லியம்ஸ். அவங்க ஒரு மருத்துவர். டாக்டர் லூசி வில்லியம்ஸ். அவங்க குமார விட 8 வயது பெரிய பெண் லூசி. அவளும் அப்பா இல்லாம தனியா தான் இருந்தா. அம்மா வேற ஊர்ல இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பழக பழக தான் பல சொத்துக்களும், எஸ்டேட்டுகளும் அவங்களுக்கு இருக்கு. பெரிய பணக்காரங்க அப்படின்னு அவனுக்கு தெரிய வந்தது. இந்த ஊர்ல இந்த டேட்டிங் அப்படின்னு ஒரு பழக்கம் பழகுவாங்கல்ல, அப்படித்தான் அவன் பழகுனான். பெரும் சம்பாத்தியம். இந்த அம்மா மருத்துவரா இருக்கனால பெரும் சம்பாத்தியம். சரி, இவளோடயே ஒட்டிக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமா இவகிட்ட இருந்து பணத்தை கறந்து ஒரு 10 லட்சம் சம்பாதிச்ச பிறகு இவளை விவாகரத்து பண்ணிட்டு நம்ம இந்தியா போய் தொழில் தொடங்கி செட்டில் ஆயிடுறதும் இதுதான் அவனுடைய திட்டம். சரி, அப்புறம் ஏன் திடீர்னு வந்து விசாலிய கல்யாணம் பண்ணா? அங்க அந்த கதைக்கு இப்ப வருவோம். லூசிக்கு இவனோட குணம் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா முதல்ல அவ தனியா இருக்கா. அவளும் 4, 5 பேரோட பழகிலாம் பாக்குறா. எதுவும் அவளுக்கு ஒத்து வரல. ஆனா இவனோட பழக தொடங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப பிடிக்குது. ஏன்னா இவன் நல்லா கவனிச்சுக்கிறான். இவன் சமைச்சுலாம் கொடுக்குறான். நல்லா சமைப்பான். இந்திய உணவு சமைச்சு கொடுக்குறான். அவளுக்கும் அது ரொம்ப பிடிக்குது. அவளை நல்லா பாத்துக்கிறான். வீட்டையும் பாத்துக்கிறான். எல்லாமே அவளுக்கு பிடிக்குது. அந்த அளவுக்கு அவளையும் ஏமாத்தி வச்சிருக்கான். ஆனா என்ன பண்றா? அவ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவ காலையில 7 மணிக்கெல்லாம் போயிடுவா. அவ்வளவு பிஸியான வாழ்க்கை தான் மருத்துவர்களுடைய வாழ்க்கை. போனதுக்கு அப்புறம் நானும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு பாதி நாள் அவன் மற்ற பெண்களை பார்க்கத்தான் போனான். அவனுடைய அந்த தொடர்பும் சகவாசங்களும் இருந்துகிட்டே தான் இருந்தது. அவளுடைய வேலை ரொம்ப பிஸியா இருந்தனால இவனுடைய லீலைகள் எதுவுமே அவளுக்கு தெரியல. ஆனா லூசியோட வீட்டுலதான் அவனும் இருந்தான். லூசியோட வீட்டுல இப்ப இருக்க வீடுதான் அது. அந்த வீட்டுல மார்த்தா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வேலை செஞ்சாங்க. அவங்கதான் வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே அவங்கதான் பாத்துக்குவாங்க. வீடு முழுக்க அவங்க கவனிச்சுக்குவாங்க. தோட்ட வேலைகள் பாக்குறதுக்கு சாண்டின்னு ஒரு பையன் வருதான். இவங்களை பத்தி மட்டும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, இவனை பத்தி ரொம்ப பிடிச்சதுனால இவனை லூசி வந்து ஒரு நாள் நம்ம 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா. சரின்னு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 3 வருஷம் இப்ப ஆச்சு அவங்க திருமணம் செஞ்சு. ஆனா திருமணம் செய்யறப்ப அவ சொன்னா, எனக்கு குழந்தைகள்லாம் வேணாம், என் வேலையே ரொம்ப பிஸியா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு ரொம்ப நல்லதா போச்சு. இவனுக்கு என்ன அந்த வாழ்க்கையா வேணும், இவனுக்கு பணம் தானே வேணும். கொஞ்ச நாளே அவ சொன்னா, நீ ஏன் வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? நீ வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு சொன்னியே, நம்மகிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, நீ ஏன் வேலை பார்த்து கஷ்டப்படுற? நீ வீட்டை பாத்துக்கோ, உன் தொழிலை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள்லயே வங்கி கணக்கெல்லாம் 2 பேருக்கும் அவன் மாத்தி எழுதிட்டா. இவன் நினைச்சா மாதிரி எல்லாம் சரியா நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் லூசி வந்து சொன்னா, நீ ரொம்ப நல்லவனா இருக்க. ஒரு ஒரு 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆகி, எனக்கு வந்து உன் மூலமா ஒரு குழந்தை வேணும். இல்லைன்னா என் வாழ்க்கை இப்படியே தனியாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு இப்ப அதுல எல்லாம் ஆசை வருது அப்படின்னு சொன்னான். இவனுக்கு தூக்கி போட்டுச்சு. என்னடா இது அப்படின்னு. ஆனா லூசி வந்து ரொம்ப பிடிவாதக்காரி. இவ்வளவு பணம் வேற கொடுக்குறா. வேண்டாம் நான் சொல்ல முடியும். லூசி கர்ப்பமானா 6 மாதமாக அவள் கருவுற்று இருந்த போது 6 மாதம் ஆன போது திடீரென்று அவங்க வீட்டுல வேலை பார்த்த மார்த்தாவுக்கு மாரடைப்பு வந்து அந்த அம்மா இறந்து போயிடுச்சு. வீடே அப்படியே தலைகீழாயிடுச்சு. எப்படி இந்த பிள்ளைய நான் வளர்க்க போறேன்? என் பிள்ளை பிறந்த பிறகு அந்த குழந்தைய மார்த்தா அவ்வளவு நல்லா பாத்துக்குவான்னு நினைச்சுதானே இந்த முடிவுக்கே நான் வந்தேன். இப்ப நான் எப்படி அடுத்த அடிய நான் எதிர்நோக்க போறேன் அப்படிங்கிற கவலை அவளுக்கு வந்துருச்சு. அப்பதான் குமாருக்கு ஒரு யோசனை தோணுது. சரி, நம்ம இவளை வந்து இப்ப திருப்திப்படுத்தி ஆகணும். அது அவனுடைய முக்கியமான வேலை. ஏன்னா அவன் திட்டம் அப்பதான் பாழாகாம இருக்கும். அப்ப பெற்றோரும் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. அதனால ஒரு படிக்காத, கேள்வியே கேட்காத ஒரு கிராமத்து பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்க வந்து இந்த வேலைகளை எல்லாம் நம்ம செய்ய வச்சிடலாம். அவ எந்த கேள்வியும் கேட்க மாட்டா. அதே நேரம் லூசி கிட்ட வந்து இவ என் தங்கை அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூசிட்ட சொல்றான், என்னோட தங்கை ஒருத்தி இருக்கா, அவளுக்கு நிச்சயம் பண்ணி மாப்பிள்ளை திடீர்னு செத்து போயிட்டான் கல்யாணத்துக்கு முன்னாடி, அதனால ரொம்ப விரக்தியா இருக்கா, அவளை வேணா ஒரு மாறுதலா இருக்கும் நம்ம கூட்டிட்டு வருவோமா, நமக்கு ஒத்தாசையா இருப்பாள்ல அப்படின்லாம் சொல்லணும். லூசிக்கு வந்து ஓ உன் தங்கச்சியா, இதை விட வேற என்ன இருக்கு, நீ நிச்சயமா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அவளும் சரின்னு சொன்னதுனாலதான் அவன் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். இதை எப்படி 2 பேர்ட்டையும் சொல்ல போறோம் அப்படிங்கிற அந்த பிரளயம் தான் இப்போதைக்கு குமாரோட மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. நன்றி. அடுத்த வாரம் பாகம் 4 சந்திப்போம். லூசியும் விசாலியும் ஒரே வீட்டில்.